ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்றைக்கி வந்து ரீஃபண்டை பற்றி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டைமில் 2 years பிஃபோர் நிறைய பேர் ரீஃபண்ட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட வந்து அதுக்கு மேலேயே வந்து ரீஃபண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ரீஃபண்டில் 2 விதமாக அமௌண்ட் இருக்குது. ஒன்று அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட்டு, அவங்க ஜாயின் பண்ணும்போது பே பண்ண ஃபீஸு 2,000 இல்லை 6,000 அந்த ஃபீஸ் இருக்கும் ஜாயினிங் பண்ணும்போது. அந்த ரெண்டையுமே வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட்டு வந்து 20% டேக்ஸ் போக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கிங் பண்ண வாலெட்டில் வந்து அதையும் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ரீஃபண்டில் இது வரைக்கும் 27,000 பேர் தான் இன்னும் பெண்டிங் இருக்காங்க. மீதி 1,00,000 பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது. அதில் வந்து இந்த யூசர் வித்ட்ராவல்னு இருக்குது. நம்ம வந்து ஓல்டு வித்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அவங்க ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து வித்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த வித்ட்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,450 பேர்த்துக்கு பெண்டிங் இருக்குது. 460 பேருக்கு மொத்தமாகவே இவ்வளோ தான் வந்து ரீஃபண்டில் பெண்டிங் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் யூசர் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ரீஃபண்ட் டோட்டலாக பெண்டிங் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டுருக்கு. இதில் வந்து இப்போ நீங்கள் ரீஃபண்ட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்துருந்தால் 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு வந்திருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு வரணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃபை இப்போ எஸ்பிஓவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உங்கள் ரீஃபண்டுடைய ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரூஃப் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது அடுத்த பேமெண்ட் பெண்டிங் பேமெண்ட் வராமல் போயிடும். ஸோ அதனால் மறக்காமல் ரீஃபண்ட் வாங்கினவங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க.